எல்லாம் ஒரே ஒரு ஆள் தாண்டா. எங்க அம்மாவும் அப்பா அம்மாவும் இல்ல வெள்ளம் போட்டு போவும். எங்க அப்பா எங்க அம்மா 2 பேரும் பார்த்தாங்க. ஒரு பொண்ணை பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அத பண்ணி இத பண்ணி நீ பொட்டை பண்ணி கல்யாணம் செஞ்சு கல்யாணம் செய்து வச்சாங்க. அவ இருக்கிறார உக்காந்தோ குசுவு முடிஞ்சோ குசுவு ஆசான்பா ஒரு சொம்பு தண்ணி மண்ணு ஓடி இருந்தா புருன்னு விடுறான் குசுவு. ஆமா குசு மேல குசு முடியல. ஆமா இவரை வச்சு இன்னமா குடும்பம் கம்மியாட்டி வச்சு குடும்பம் பண்ணக்கூடாது. அந்த கம்மியாட்டி வச்சுனா குடும்பம் உக்காந்தாலும் குசுவி ஏன் ஜாலு குசுவி. ஆனா நடந்தாலும் குசுவா விடுறாளு. இப்படி அவனை கம்மியாட்டி வச்சு நான் குடும்பம் பண்ணக்கூடாது அப்படின்னு நீ சொல்லி இருப்ப. கொண்டாடி கூட பொறுப்பா சொல்லிருக்க மாட்டேன். கொண்டாடி சொல்லிருப்பா. வந்துருது இவன் எந்த நேரமும் இவளை வச்சு குசு விடாத பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணணும். ஏன்டா ஏன் தாக்கா இருக்கிறவன் அது அடி சொல்றேன். குசு விடாத பண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணணும். அப்படின்னு சோத்துக்குள்ள துணி வச்சு கட்டிக்கின்னு துணிக்குள்ள சோத்த வச்சு கட்டிக்கின்னு உலகடமா ஊரா சுத்தி வந்தா. ஏன்னா இவதான் எப்ப பார்த்தாலும் குசு விடுறாள். குசு விடாத பண்ணு பார்த்து கட்டணும். ஒரு வீட்டுல பொண்ணு இருக்கு. பொண்ணுக்கு அம்மாவை பார்த்தேன். என்ன காட்டினாங்களா பொண்ணுக்கு அம்மா அப்படி விபரமா கேளு. சரி தம்பி இந்த மூஞ்சிக்கு 2வது ஒரு பொண்ணு கொடுக்குறாங்களா?
அல்ல யார் யார் இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ மாட்டிக்குவேன். ஆயத்தா மாறத்தா தேவை ஆயத்தா இருக்கிறான்ல எம்மா ஆர்வத்துல நீ சுருட்டி எடுத்துட்டு போறேன்னு எனக்கு ஒரு நாளுக்கு தான் தெரியும். பேசாத இங்கே உட்காரு. ஏற்பாடு பண்ணிட்டேன். உன் பொண்ணை குடுன்னு ஏங்க அவங்க என்ன கேட்டாங்க, பொண்ணை கொடுங்க அப்படின்னு கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க, தம்பி தம்பி குமாரி ஒரு கல்யாணம் ஏற்கனவே முடிஞ்சு போச்சு, பொண்டாட்டி இருக்க இப்பயா பொண்ணு கேக்குறேன். அது ஏங்க கேக்குறீங்க? எங்க அப்பா அம்மா ஒரு மூஜாய் பிடிச்சு கட்டி வச்சுட்டாங்க. எப்பா பார்த்தாலும் குசு மேல குசு விட்டுக்கிட்டே இருக்கிறா. நாத்தம் பொறுக்க முடியல. ஓ பொண்ணை கேட்க வந்தேன். தம்பி ஓ பெரிய பொண்டாட்டி மாரி என் பொண்ணு குசு விட மாட்டான். உன் பெரிய பொண்டாட்டி மாரி ஆமா என் பொண்ணு அடிக்கடி குசு விடாது. ஆனா வருஷத்துக்கு ஒரு குசு விடுவா. வருஷத்துக்கு ஒரு குசு பார்த்தேன். சும்மா குசுல இருக்குதால ஆனா வருஷத்துக்கு ஒரு குசுவு. ஆமா காட்ட பக்கம் போனா விட்டுருவா, கடைகளுக்கு போனா விட்டுடும், நடுவுல போனா விட்டுருவா, கருப்பு கட்ட போனா விட்டுருவா, எங்க போகுது அங்க விட்டுடுவான். அங்க போய் விட்டுருவான்னா உனக்கு பொண்டாட்டி எனக்கு பொண்டாட்டியா? உனக்கு தானா? உனக்கு பொண்டாட்டியும் கடப்பாய்க்கு போனா விட்டுருவா, அங்க போனா விட்டுருவா. என்னடா உன் பொண்டாட்டி தானா? ரெண்டாவது கல்யாணத்துக்கு ஏற்பாடு ஆகி போச்சு. இத போல பட்டிக்காட்டுல வச்சுக்கிறேன் கல்யாணம். சென்னையில மெட்ராஸ்ல வச்சுக்கிறேன். ஐயோ சென்னை வேற மெட்ராஸ் வேறயா? ரெண்டு வரை தானே கல்யாணம் செலவு என்ன கேட்டியா? 1,60,000 மொன மெட்ராஸ் ஒன்னில நடக்குதா? அதனால ரெண்டாவது செலவு என்ன தெரியுமா? கல்யாணம் 1,60,60,000 35 கோடி செலவு. கோடி பேட்டா லட்சம் பேட்டா கோடி தான் பேச்சு. தம்பி ஜாதி ஜனம் பூரா வந்துட்டாங்கடா. ஜாதி ஜனம் பூரா அவன் சொல்றது உனக்கு புரியுதா? என் கூட்டம் பூரா எருமாடு பண்ணின்றான். வந்துட்டாங்க. பொண்ணு மாப்பிள்ள மனபல போட்டாங்க. மனவரையில உட்காந்துங்க. நான் தான் மாப்பிள்ள. இந்த மாப்பிள்ளை இல்ல கூழ் பல்லியா பிள்ளை. அதெல்லாம் சொன்ன வந்து உட்காந்துட்டேன். வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே கருன்னு வந்து உட்காடுறீங்க. சொல்றது உனக்கு புரியுதா? ஆசேரி விட்டு போனா ஆனா மூச்சு வச்சுட்டாங்களான்ற உட்காந்து ஐயர் மந்திரத்தை ஓதுறாங்க. ஓ 2000 வந்துட்டாங்களா உனக்கு? ஐயர் மந்திரத்தை ஓதுறாரு. சூத்த வச்சு ஊதுறாரு. ஏன்டா உட்காந்துட்டாங்க. நான் போய் உட்காந்து மாப்பிள்ள வந்து உட்காந்து வந்த பொண்ணை கூட்டினு வாங்க. பெரிய பொண்டாட்டி ஓடி வந்தாடா. என்னை விட்டு கல்யாணம் பண்ணி வேற நான் அழகா இல்லையா, அறிவா இல்லையா, நான் என்னன்னா குறைச்சல, ஏன்டா என்ன விட்டுட்டு இன்னும் வந்து கல்யாணம் பண்றேன் அப்படின்னு உன் பெரிய பொண்டாட்டி கேட்டு இருப்பான். என் பொண்டாட்டிக்கு முன்ன இவன் மிஞ்சிட்டு வரான். ஐயர் வேற ஒத்துன்றான். போடி எப்படியா போடி கம்மியாடி பயங்களா போடி கம்மியாடி பையன் பொண்டாட்டியா கம்மியாடி பையன் பொண்டாட்டியா ஓடி இன்னும் போயிட்டான். மூளையா படிக்குது அழுதுக்குது புர்ரு புர்ரு புர்ருன்ற இந்தாண்டக்கிற பொண்டாட்டி சின்ன பொண்டாட்டி வாய் மாப்பிள்ளை இட்டுன்னு வாங்க பொண்ணு இட்டுன்னு வாங்க. பொண்ணு வந்து என் பக்கத்துல உட்காந்துக்கிறாப்பா. உன் பக்கத்துல ஐயர் மந்திரத்தை ஓதி என் குடும்பத்தை மந்திரத்தை ஓதி ஐயரு காலி எடுத்து கையில கொடுத்தாரு. அந்த வருஷத்துக்கு குசு வந்துருச்சு. ஐயோ பொசுக்குன்னு வந்து பொசுக்குன்னு போக நான் இருக்கிறேன். 12 மாசம் ஸ்டாக்ல இருந்து குசு வருது. ஸ்டாக்ல கோணில ஸ்டாக் 12 மாசமாக ஸ்டாக்ல இருக்க குசுவி எப்படியா பட்டது? எனக்குமா பட்டாதி வெடிச்சது பாரு. தம்பி என் வயிறு பொளந்து ஒரு பாட்டு சாதி கட்ட போற நேரம் வெடிச்சது. எப்படி சும்மா வெடிச்ச வெடியில ஒண்ணு மாப்பிள்ள 2 பேரும் உட்கார்ந்த பாரு. பல ரெண்டா பொழுது வயிற்றுல சரி. அம்மா என் ஜாதி ஜான போற ஆக்கியாடி கிடக்குறான். ஐயரு பந்தலுக்கு மேல தொங்குறான். எங்க அப்பா பாலை போட்டு என் பெரிய பொண்டாட்டி ஓட்டு என்னன்னா இவரா என் கண்ணால நித்த குசுவி நான் இருக்கேன். மேல குசுவி நான் இருக்கேன். சேர்த்து குசுவால வந்த போன மாட்டேன். பாப்பா நீ தூங்க நல்ல படுவா.
ஓடி ஓடி கம்பி மகமாரியம்மா மாரியம்மா புகழ் ஓந்தடியானவாளே கோவி மன்னர்கள் போட்ட பகந்த கொண்டாட பரதத்தியானவாளே ஆதி பரதத்திய மனவாளே மாரியம்மா கண்டன் கூடன் முண்டன் மூர்க்கன கொண்ட திருத்தூணி அந்த கண்டன் கூடன் முண்டன் மூர்க்கன கொண்ட திருத்தூணி அது தந்தோத தக்கர கொண்ட பயரவே காளி மகமாரி அம்மம்மா காளி மகமாரி மகமாரியம்மா முக்கோடி தேவர் முகதீர முகமிக தாயே மகமாரி முப்பத்தி முக்கோடி தேவர் முகதீர முகமிக தாயே இந்த முப்பொரு பேர தள்ளி தனிடுமே பகமும் தாயே அம்மா பகமும் தாயே மகமாரியம்மா ஆமா கொஞ்சம் இருப்பது கோயிலில் வருமம்மா எனக்கு கொஞ்சம் நெஞ்சில் இருப்பது கோயிலில் வருமம்மா அந்த கொண்டு ராஜன் ஒரு புகழ் தருமம்மா அம்மா மகமாரியம்மா மகமாரியம்மா ஆரம்பத்துல வரைக்கும் சும்மா கத்த நாயே உதவத்த நாயே தூள் சொன்ன கட்ட நாயே ஆனா டவுனு போத்து போகுதுன்னு காலியா சினிமா பார்க்க போகலாமா ஜாலியான்னு கேட்டேன். இது நியாயம்
கம்பான் தட்டா போல சொகுசா வளர்ந்து இங்கிலீஷ்ல போடுறோம். ஏம்மா, நீ போ. அத நான் பாத்துக்கிறேன். நீ போ. வாணா போ. கிளம்புடா போடா பையன். டவுனு பஸ் போகுது காலியா? சினிமா பார்க்கலாமா? சினிமா பார்க்க போலாமா? ஜாலியானாக்கா எனக்கு என்ன நீ அக்கா மாவனா இல்ல எனக்கு மாமன் மாவனா எனக்கு அத்தை மாவனா எந்த முறையில் நாத்தனா மூஞ்சில எடுத்து மொட்டை எடுத்து சாத்தனா பாப்பா பண்டில அம்மா பூ எடுத்தோம் அவளும் பாப்பாலும் நல்லா இருக்குன்னு சொல்ல மூஞ்சி பார்த்தா எப்படி இருக்குது? யாரு மூஞ்சி பார்த்தா எப்படி இருக்குது? ஏன் மூஞ்சி பார்த்தா எப்படி இருக்குது? மூஞ்சி பல பலன்னு அப்படி கிடையாதுடா. பெண்ணை பிறந்தவ சபைக்கு வந்தாக்கா யார் அம்மா எங்க பிறந்தவ நீ எங்க பிறந்தவ எங்க வளர்ந்தவ யார கல்யாணம் பண்ண இருக்கிற கல்யாணம் பண்ணலையா யாருக்கு மக ஏதாவது கேட்டியா? கேட்க மாட்டேனா? யாரம்மா எந்த ஊரு நீ யார வேலை விட்ட? இன்னைக்கு வந்து கட்டிக்கார ராஜ்மா கேளு எந்த மாப்பிள்ளை வச்சிருக்காரு இத கேளு. இன்னைக்கு வந்துக்கிற கெட்டிக்கார வாயில வந்து நல்ல வார்த்தையே வராது. ஏன் வரல தெரியுமா? செவான வார்த்தை கண்ணாட்டி அத மேல வச்சுட்டு இருக்கிற அந்த கண்ணாட்டி செவான வச்சுட்டு அவன் பிறந்தது ஒருவனுக்கு பிறந்தா பரவாயில்ல. அவன் எத்தனை பேர் 9 பேருக்கு பிறந்திருப்பான். அது போல அசிங்கமா சொல்லக்கூடாது சபையில. நானும் அந்த மாதிரி பிறந்தேன். அப்படி ஏடா புள்ளையார பண்ணாதான் உட்காந்து கிடக்குறாரு. 9 பேர் சொன்ன அந்த கடுகு வாசனை பண்ணி பாரு. நம்ம கம்பெனில வந்து 2 மத்தக்காரு. ஆமாங்க. சின்ன மூலக்காரு பெரிய மூலக்காரு. ஆமா. அவர் சின்னவர் ஒண்ணு பெரியவர் ஒண்ணு. இப்ப 2வது மத்தக்காரு பெரியவர் இருக்காரு. அவர் தவறா பேசாதடா. அத போல மேல கை வச்சு பேசாத. ஐயா என்ன வலிக்குமா? அறிவு கட்டவனே ஆம்பளைக்கு தான் அறிவு இருக்கிறேன் கேட்ட பெண்களுக்கு அறிவு இருக்கிறது. என்ன அது? உனக்கு தான் பாட்டு படத்தை நினைக்காத எனக்கு பாட்டு படம் தெரியும். ஒன்று காட்டு அந்த விபரத்தை நான் கத்த பேசுறேன்னா இது காலா தூக்கட மாட்டையா சாமான் தவிர இருக்குண்டா. என்ன சாமான் இதுக்கான யோசனை பண்றேன். எப்படியும் காலையில திருக்கோளூர் போக போறோம். அங்க போனா குமர ஸ்டோர்ல மாத்தினா போகுது. என்ன வெங்கல சாமான் இருக்கிறானா? பழைய சாமான் மாத்திரமே சொல்றோம். அப்ப மாத்த முடியாது. ஓ சரி மயிலே உண்டு உண்டா தோக்குது. அம்மாடி ஒரு பெண்ணு சபைக்கு வந்துட்டாங்க யாரமான்னு கேட்கணும். முறை கேட்டியா? கேட்கல. மூஞ்சி பகர பச்சா கூட அவன் தோரணம் கேட்டான். கம்மியாச்சிக்கு மீச வச்சு பட்டுட்டாக்க இந்த கம்மியாச்சி வந்து அங்கிட்ட பாட்டு பாடலாம். குமார சும்மா கட்ட நாய் இப்பதான் மூஞ்சி அப்படியே பல பலன்னு இல்ல துரு பிடிச்சு போயிருச்சா? அவன் என்ன முகத்துல மீச இல்லாத
ஏன் அவர் வச்சிருந்து பாக்குறியா? அதுக்கு இல்ல இன்னும் ஒரு 2 மாசம் இது குறுக்க அது வந்து எந்த விஷயம் பார்த்தோம் நம்ம ஏதோ பட்ட பையா இன்னும் அசிங்கமா சொல்ற பொட்ட பையன் ஏன் நீ ஆமா நீ ஆம்பளை நீ ஆம்பளா நீ ஆட அறிவு கட்ட நாய் மூஞ்சி மகனை பாரு ஏன்டா ஏன்டா என் தாக்காரகரா ஏன்டா போய் சுத்தின்னு வந்த அப்பா தமிழ நினைக்காத என்ன சபைக்கு வந்தாங்க யாரம்மா எங்க பிறந்தவ எங்க வளர்ந்தவ அப்படி ஏதாவது கேட்டியா விவரமா கேட்கணும் இந்த எண்ணு பிறந்தவ எங்க நீ எங்க பிறந்த உனக்கு எனக்கு தெரியல பிச்சு பார்க்கவே தெரியாதுமா அதுதான் சொல்லுவாங்க எப்படி உலக வரைபடைய வரைபெயரா மணிபயரா இந்த குடும்பத்தில் 1 கோடி நாங்க பாவம் செய்தோம் 1 கோடி பாவம் செய்தோம் 1 கோடி பாவம் செய்து தான் பெண்ணாக நாங்க பிறக்கிறோம் என்னம்மா சொல்ற ஆமா காணவே 2 கோடி பாவம் செய்தே 2 கோடி பாவம் செய்தே தன் கணவை உரையாமல் விரைவியாவோ என்ன சொல்ற சொல்லு பாப்பா தன் கணவன முறைய மனக விதவையாவோ நீ போட மூர்க்கமாய் 3 கோடி நாங்கள் பாவம் செய்தி இந்த மூலகிழங்க மலடி என்று நாம கொள்வோம் மலடி என நாமும் கொள்வோம் தெரியவே 4 கோடி பாவம் செய்தி ஐயா தெரிமித்த விவசாரி நாங்கள் தொழில் செய்வோம் இப்ப சொன்ன பாரு அருமையா குடும்பம் அந்த பொண்ணுங்க ஏடா நீ ஓடி வந்து கேக்குறிய நீ நான் எங்க அப்பனுக்கா பிறந்த அப்புறம் பாரு அப்புறம் நான் இல்ல தவறு கிடையாது உன் கை வளர்ப்பாது அது 6 மாசம் கொஞ்சம் தான் முடி பண்ணிருந்தாலும் தப்பிச்சு ஓடி போச்சு நேத்தோட முடிஞ்சு போச்சு தெரியவே 4 கோடி பாவம் செய்தா இந்த தெரிமித்து விபச்சார தொழில் செய்வா அப்படின்னாக்கா 1 கோடி பாவம் செய்தவதான் இந்த உலகத்திலே ஒரு பெண்ணாக நாங்க பிறக்கிறோம் பிறந்த போதும் ஆண்களுக்கு தான் ஆசை இருக்கு நினைக்காதே பெண்களுக்கு ஆசை உண்டு உங்களுக்கு உண்டு ஆசை எனக்கு இந்த பல பேசினா தான் அப்புறம் தட்டி காய வச்சிடும் கம்மியாச்சு கடவுள் கொஞ்சம் நாயை தலை தூக்கி பார்க்கட்டும் கம்மியாச்சு தலை தூக்கி பார்க்கட்டும் சாஜால அடிச்சாச்சு பூரா தலை தான் ஈத்துட்டு ஓடி போயிடுது என்ன தலை தூக்குது அந்த தலையிடா 6 மாதம் சொல்றாரு பௌத்தத்தில போச்சு டேய் அங்கதாவது காணவே 2 கோடி பாவம் செய்தே தன் கணவனை உரைய மனக விதவையாவோ அப்படின்னாக்க ஒரு கணவனை மணந்து ஒரு பெண்ணா பிறந்தவ ஆனா இன்ப சுகத்தை அடைந்து ஆனா ஒரு பிள்ளை கூட இல்லாத இருக்கிறா பாரு அவதான் வந்து பிள்ளை இல்லாத ஒரு பெண்ணா பிறந்தவ தன் கணவரை மணந்து இருக்க சமயத்திலே ஒன்ன போல எங்கேயாவது இத போல என்ன போல ஒரு பெண்ணை பார்த்து ஆசைப்பட்டு ராலியோ இல்ல பஸ்லயோ இல்ல மோட்டர் பைக்லயோ எங்கனா போய் ஊதி சேர்த்து விட்டானாக்கா அவதான் இளங்கம்மன் ஜாதி ஆமா ரெண்டாவது 2 பாடி மூர்க்கமாய் 3 கோடி பாவம் செய்தே இந்த உலக மலரி என்ன நாம கொள்வா மலைக்கு தெரியுமா என்ன புள்ள இல்ல ஏற்கிற காலத்திலேயே ஒன்ன போல கம்பி வச்சுவேன் என்ன பெத்த கம்பி வச்சுவேன் என்ன மூதாவிங்க என்ன பாவம் செய்தார்களோ என்ன பாவம் செஞ்சாங்களோ அதனால தான் பிள்ளை இல்லாத பாவியா இருக்கிறேன் நான் பாவம் ஏன் என் புள்ள இல்லாத கடற்கறேன் தெரியவே 4 கோடி பாவம் செய்தேன் இந்த தெரிமித்து விபச்சாரி தொழில் செய்வா எதிர்மா ஒரு பெண்ணா பிறந்த 4 கோடி பாவம் செய்தவங்க அப்ப 4 கோடி பாவம் செய்திருக்கிறாங்கன்னா ஏற்கனவே காலத்துல அவங்க மூதாவிங்க என்ன வேலை செய்தாங்களோ எப்படி செஞ்சாங்களோ என்ன செஞ்சாங்களோ அந்த தவறு அந்த கல்வியாடி என்ன பாவம் செஞ்சாங்களோ நாங்க ஆத்துக்கிட்டு நாங்க இந்த பாவத்தை செய்யறோம் பாவம் இருந்தாலும் என்னுடைய விழுத்து உனக்கு தெரியாது விபரமா சொன்னாதான் தெரியும் ஆமா விபரமா சொல்லணுமா சபையை பார்த்தாயோ லட்சுமண சபை முன்பாக அடியன் வந்திருக்கிறேன் என்னுடைய விளக்கு உனக்கு தெரியாது கொண்டா நிறைய பூ வச்சுன்னு கேக்குறியா ஓடி கண்டு
இங்கதானே கட்டி வச்சுட்டு போனேன். கருப்பா இருக்கா ஐயா? கருப்பா இருக்கா ஐயா? அங்கதான் கட்டி வச்சுட்டு போனேன். ஆளை காணாமே. தெரியல ஐயா, கருப்பா இருக்கா தெரியல ஐயா. எனக்கு ஒரு ஆள் நீ ஒரு ஆள் தான். குணமனா ஆட்டக்காரன் தான். இளப்பணம் பார்த்தா ஒரு ஆளு சக்கரை பொங்கலா கொடுத்து ஐயா. வணக்கம். அமுதவல்லி 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 எங்க பிறந்தாள்? நீ எங்க பிறந்த? உனக்கு தெரியுமா? அம்மா யாரு? உங்க அப்பா யாரு? கண்ணமாபுரி பட்டணத்தை பகுதோடு பரிபாலனை எப்படியான காங்கராஜனுக்கும் கனகவல்லிக்கு பிறந்த ஒரே ஒரு பிள்ளை. அவதான் கருணாகரன். கருணாகரன் அந்த ஆம்பளை. ஆம்பளை. அவரு ஆம்பளை. அப்ப நான் பொட்டினா யாரு? அந்த ஆம்பளையே அந்த ஆம்பளை யார் தெரியுமா? யாரு? கருணாகரன். கருணாகரன் அப்படியே அந்த நாட்டுக்கு இளவரசன். அது தெரியும். இந்த கண்ணமாபுரி பட்டணத்திலே ஒரு பகுதி அடக்கபடியான எங்க நாடு வந்து கணிகுர குல விதி. கணிகுர குல விதினாக்கா தாசு குலம். தாசி குலம். ஆமா, ஒரு பகுதியா இருக்குது. நாட்டு வளர்ப்பு பார்க்கறதுக்காக நாட்டு இளவரசர் எங்க நாட்டுக்கு வந்தார். எங்க வீட்டுக்கு வந்தாருனாக்கா தெருவுக்கு வந்தார். இப்ப இந்த தெருவு போகுதுனாக்கா இதான் கணிகுர குல விதி. ஆமா, இந்த தெரு ஒண்ணு போகுது, அந்த தெரு ஒண்ணு போகுது. அந்த தெருவுக்கு வந்தார். எங்க தெருவுக்கு வரும்போது நாட்டு வளர்ப்பு வரசமத்திலே தாயா இருக்க முடியாது சுப்பு தாசி. ஆனா எங்க அம்மா வந்து எங்க அம்மா பேரு சுப்பு தாசி. சுப்பு தாசி அவளுக்கு மகளா பிறந்தவன். சுப்பு தாசி மகளா நீ? ஆமா. ஓஹோ, உன் பேர் தான் அமுதாவதியா? அமுதவல்லி. அமுதவல்லி. எங்க அம்மா பார்த்தாங்க. 16 காலம் ஆச்சு. ஆனா நாட்டு அரசனை வந்து அங்க போய் ராஜாங்கத்துல பார்க்க முடியுமா? முடியாது. சரி, நம்ம தெருவுக்கு வராரு. ஏன்னா ராஜாங்கத்துல போய் அவரை பார்க்க முடியாது. நம்ம வீதி வேஷமா வராது. நம்ம தெருவுக்கு வராரு. பார்க்கலாம் என்று ஆவலாக வர சமயத்திலே வாயிறு பணியாக தடுத்து வீதியில வந்து விடவும் இந்த ரதமாகப்பட்டது யாரு இளவரசு ஓட்டி வந்த ரதமாகப்பட்டது. அந்த ரதமாகப்பட்டது தாய் மண்டையில் ஏறிவிட்டது. ஆமா, குய்யா என்று குரல் கேட்டது. அரண்மனை வந்து ஓடி போய் பார்த்தேன். போய் எட்டி பாத்தீங்க? போய் பார்த்தா எங்க அம்மா ரதம் உடனே கிடக்குறாங்க. அம்மா, கண்ணு கேட்ட கணவரா தேர்ந்தெடுத்து திருமணம் செய்து கொடுக்க சொன்னீங்களே, சொன்னி அம்மா எல்லாம் கஷ்டப்படாது தாசு குலத்துல பிறந்தார். ஆனா அமதா நீ வந்து ஒரு நாட்டு அரசனை பார்த்து திருமணம் செய்து நல்லபடியா வாழணும்னு சொன்னீங்களே அம்மா. இத பால என்ன வந்து சேர்த்துக்கல அம்மா. அதனால அம்மா இத பால சேர்த்துக்கல அப்படின்னு என் தாயை தூக்கி அழுது கொண்டிருக்கிற சமயத்துல நாட்டு இளவரசர் வந்தார். ஏன் போட்டு வேண்டாம், ஒரு தாய் ரதம் வரல பேசாதப்பா, முக்கியமான இறந்துட்டாங்க. அதனால இறந்துட்டால ஏன் ஓட்டுக்கு நீ பயப்பட வேண்டாம். பொன் பொருள் ஏராளமா இருக்குது. அந்த பொன் பொருள் கொடுக்கறேன். அதை பத்தி நீ போச்சுக்குமா. ஐயா, நீ கொடுக்க மாட்டியா பொன் பொருள்? என்ன கட்டி ஆணுங்க செய்யுமா. எனக்கு கண்ணு கேட்ட கணவரை தேர்ந்தெடுத்து கொடுக்குமா. ஆனா என் தாய் இறந்து விட்டாரே, ஒரு ரதம் உரல் இல்ல. என் தாயை வந்து என் தாயினுடைய உயிர் தான் வாங்கி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்ட போது அவர் பார்த்தார். ஆமாடா, இந்த முதல் உனக்கு உன் தாய் இறந்த பிறகு ஆனா கண்ணு கேட்ட கணவர் தேர்ந்தெடுத்து கொடுக்குமா சொன்னீங்க. இந்த முதல் உனக்கு நான் கணவர் எனக்கு நீ மனைவி அப்படின்னு என்ன தொட்டு தூக்கி ஆனா அமதா என்று இருவரமாக கள்ள காதல் புரிந்து வரோம். கள்ள காதல்லாம் நைட்ல லவ் ஸ்டார்டிங், இரவுல பிரிஞ்சிருவீங்க. இரவு ஜோதி 10 நேரத்துக்கு தான் வருவாரு. இரவு ஜோதி 10 நேரம் என்ன நடு சாமம் நல்லா 12 மணி நேரத்துக்கு வருவாரு. அந்த பால் போகும்போது என்ன ஊருக்கு அந்த இல்ல ஒட்டமட்டுக்கு போவான். அத போல ஜோதி மதன் நேரம்னாக்கா உத வாங்கி வந்து 4 நாள் ஆகுது. நீ போக மாட்டானா? அத போல அது நானே வர்றேன். நான் எங்க வீட்டுக்காரர் வந்து தோட்ட மேல தான் வருவாரு. ஏன்னா தெரு வழியா வந்தா இல்ல பாத்துருவாங்க. அதனால நீ தாசி குலம். ஜோதி மதன் நேரம் வருவாரு. இருப்பாரு. அப்புறம் வந்து கோல் கூப்பிடுற நேரத்துல காலையில விடுகாரம் 4 மணிக்குன்னா கிளம்பி ஓடி போடுவாரு. யாரு கண்ணுக்கு தெரியாது. இல்ல போயிடுவாரு. ஏன் நடக்குது வேலை இருக்கிறோம். நேற்று கணத்துல தண்டாரம் போட்டாங்க. தண்டாரம் போட்ட பொட்ட பையன் ஏன் எங்க வீட்டு வாசல்ல போட போட்டாங்க. தண்டா போட்டவன் அந்த பொட்ட பையன் நாங்களா பணம் கொடுக்கல, நாங்களா வரி கொடுக்கல, அந்த கம்பெனிக்கு நாங்க வரி கொடுக்கல, அந்த கம்பெனிக்கு காசு பணம் கொடுக்கல. அந்த கம்பெனி எங்க ஊர் தெருவில் வந்து போறது அந்த கம்பெனி அந்த தெருவுல போட்டு நான் அந்த சந்தல் தானே போட்டேன். கரெக்டா சொன்ன அவங்க இருந்தாங்களா அந்த வீதி சந்து அவங்க கேட்டு. அதனால ஒரு பாட்டு வந்து சொன்னாங்க, நாட்டு இளவரசருக்கு மணிமுடி கொடுக்குறாங்க அப்படின்னாங்க. அதை தேடி கேட்டு நான் போகாம வந்துட்டேன். என்னைக்குமே அமுதா என்று வாழ்க்கை அடுத்து வந்தவர்
ஆனா அங்க போய் அந்த கதை அப்புறமா சொல்றேன். அங்க போயிருந்தாக்கா அவரு ஒரு இருக்கு வரும், எனக்கு ஒரு இருக்கு வரும். அதெல்லாம் நேற்று வராத ஆம்பளை இன்னைக்கு எப்படி வருவாரு? அங்க ஒரு சத்தம் கேக்குதா? அருவி கட்டுறேன் பேச்சு நிக்கிறேன். அந்த ஆம்பளை அங்க உட்காந்து சொல்றதில்ல. ஐயோ தலையால முட்டின்னு ஓடாண்டாரு. தலையால முட்டின்னு ஓடாரு. வந்துட்டாருமா அவரு இந்த ஊர்ல அவரு சேவிங் கடை வச்சுட்டாரு. காரியத்துல சேவிங் கடை இல்லாதவா வச்சுட்டாரு. சுத்தி வச்சுக்கிறாயா கத்திலாம் கத்தி வேலைக்கு கரெக்டா வச்சுக்கிறான். எங்க அம்மா இதுல குறைச்சுங்கண்ணா. யாருக்கு பைத்தியம்? யாரோ சூடு வச்சுக்கிறான் தம்பி. வியாபாரம் கழிப்பான். எவ்வளவு சூடு வச்சுட்டாரா தம்பி? சூனி வைக்கல, சூடி வச்சுட்டு இருக்கிறாரா தம்பி? உங்க குடும்பத்துல யாரும் சீட்டு எழுதி கட்டிட்டு இருக்கிறாங்க. எப்படி ஐயா? அகலம் செப்பு தகுது. பேரு இதெல்லாம் போட்டு உருட்டி அந்த ஐயோ எனக்கு வச்சுக்கிறான். உன் பேர் ஏத்துக்கிறான். அவளை இந்த கோயில்ல கட்டினா இந்த ஊர் ஐநோ தெரியுமா? வெள்ள குதிரை தெரியுமா? நல்ல நாய்கள் பாசல் நிக்கணும் பாரு. ஆமா அந்த குதிரை ஒண்ணு வச்சுக்கிறான். ஏண்டா அருமை கட்டவனே அத போய் அவுத்து வந்துடுறாங்க. அவன் கட்டினவன் நெல்ல தெரியுமா கட்டிக்கிறான். எப்படி? அந்த புடுகு பாத்திர பைப் மாதிரி இருக்கும் பாரு. உரிமை வந்துக்கிறான். புடுகுறியா கட்டிக்கிறான். அவங்க முடியும் பஞ்சு பூரா போடும். ஏன் அவுத்துட்டு வராங்க? என்ன மாறது உன் குடும்பத்தை பாரு. அது எப்படி ஆடுதோ அது மாதிரி ஆடுது உன் குடும்பம். ஆமா அவன் பேசுறதுக்கு இருக்குது. சரி எதுக்காக வந்து நீங்க வந்து மூச்சு ஒரு பக்கம் ஏன் கோவம் வர்றதா? ஏன் வராது? நேற்று ஏன் அதான் தண்டவப்பட்டாங்கல்ல, எனக்கு முடிசூட்டு விழான்னு வர வேண்டித்தானாங்க. ஓ இதனால தான் கோவமா? ஆம்பளை நான் ஏன் வர்றது தெரியுமா? நேற்று தானே நான் வந்திருந்தாக்கா. இப்ப உங்களுக்கு வந்து மணிமணி கொடுக்குறாங்க. மணிமணி கொடுக்கும் போது நீங்க ராஜாங்க மேடையில ஒரு தாய் தாண்டியோட நீங்க அமர்ந்திருப்பீங்க. அமர்ந்திருக்க சமயத்துல நான் ஒரு ஏழை விட்டு பெண்ணு இத போல எது ஜனங்க அமர்ந்திருக்காங்க பாத்தியா? ஏதாவது ஒரு மூலையில நான் உட்கார்ந்து இருப்பேன். நீ ராஜாங்க மேடையில என்ன நீ பார்க்கவும் நான் ஒண்ணு நான் பார்க்கவும். இந்த சுத்தி சூழ்ந்து இருக்கிற அமர்ந்திருக்கிற சம் ஜனங்கள்லாம் என்னடா இது? ஒரு நாட்டு இளவரசருக்கு ஒரு நாட்டு மண்ணை முடி கொடுக்குற பழகுது. இந்த முடியை கொடுத்த போது இந்த நாட்டை ஆளுவதா இல்ல இந்த நாட்டுல இருக்க முடியாது சுப்பதாசி மகள் அமுதாவதான் இட்டுன்னு போகுமா? இது நாட்டை தான் ஆளுமா இல்ல அந்த பொண்ணை தான் இட்டுன்னு போகுமா? பல பேரு பல விதமா உன்னை தூச்சனமா பேசக்கூடாது. உனக்கு ஒரு இழுக்கு வந்து நேரம் கூடாது. ஓ எனக்கு தவறு வரக்கூடாது இருந்துட்டியா? ஆண்டவா எனக்கு தவறு வந்து நேர்ந்து விட்டாலும் பரவாயில்ல. இந்த நாட்டுக்கு இளவரசனைங்க உனக்கு ஒரு தவறு வந்து நேர்ந்து விட்டா நான் இருக்க முடியுமா? ஓ அதான் இது தெரியாது நான் கோபப்பட்ட முடியா? அது யாரு பாத்து கண்ணே
மூலமாய் இந்த சந்தோஷமான சமாச்சாரங்க சொல்வதற்கு தான் ஓடி வந்தேன். ஆண்டவா, நீங்க சந்தோஷமான செய்தி நீங்க சொல்லலாம் நீங்க வந்தீங்க. ஆமா, இதை விட பெருத்த சந்தோஷமான செய்தி நான் சொல்லலாமனு எப்ப வருவீங்க? நான் காத்துறது சுவாமி. இதை விட பெரிய சந்தோஷம் இருக்கா? அது என்ன? ஐயா ஒத்த மர ஒன்ன தேதி மூன்றாண்டு காலமாகிறது. ஆமா, நாட்டு மக்களுக்கு யாருக்கும் தெரியாது. தெரியாது. ஆனா இப்ப நான் 3 மாதம் நிக்க நான் கற்பனையா 3 மாதம் கற்பனையா இருக்கேன். என்ன பண்றா தெரியுமா? பூராஜி வண்டி ஓட்டுறான். கருவே உருவா இருக்கான 3 மாசம் கற்பனையா இருக்குன்னு சொன்னேன். ஆனா முருகாம இருக்குன்னு சொன்னாக்கா புல்லோட்டு வண்டியா ஓட்டுறான். 3 மாசம் புல்லோட்டு வண்டி சொல்றான். அந்த இன்னொன்னு சொல்லு, பூ சொல்லாத. அது மாதிரி சொல்ல மாட்டேன். பூ வேற கூ வேற. இப்படி நில்லு. ஐயோ ஐயோ மகாராஜா, இந்த கிளி கட்ட அடிக்கிறோம். சந்தோஷமே மன சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். எனக்கு உனக்கு சந்தோஷமா இருக்கிறது. எனக்கு சஞ்சலமா இருக்கு. ஏன் சலிப்பா இருக்கு? ஏன் தெரியுமா? 3 காலமா யாருக்கு தெரியாத கள்ளக்காதல் பிறந்து வரோம். நாட்டு மக்களுக்கு யாருக்கா தெரியுமா? தெரியாது. ஆமா, நானே சும்மா இருந்தாலும் நீங்களே சும்மா இருந்தாலும் நீங்களே இப்படி விட்டுட்டாலும் நானே விட்டுட்டாலும் என் வயிறு சும்மா இருக்காது. ஆமா, வயிறு பெருசா வரும். இப்பயே வந்து பக்கத்து வீட்டுல பங்குச்சு பாட்டி நான் சொல்றாங்க, அடியே அமுதா, நீ வந்து தாய் தப்பு இல்லாத பெண்ணு, உன் தாய் இறந்து விட்டா, உன் தந்தையா இறந்து விட்டாங்க. இது கண்ட ஆம்பளைகளை பார்த்து ஏமாத்திர போறேன். ஆனா இருந்தாலும் உனக்கு நல்ல ஒரு மாப்பிளை பார்த்து நான் திருமணம் செய்து வைக்கிறேன். உன் முகம் எல்லாம் வந்து மினுமின்னு இருக்குது. எந்த ஆம்பளையாவது பார்த்து ஏமாத்திர போறேன் அப்படின்னு அந்த பாட்டி எனக்கு சந்தேகம் பிடிச்சிட்டாங்க. ஆனா அந்த சந்தேகத்தை நீ தீர்க்க வேண்டுமானா உன் தாய் தந்தையை முறைப்படி அழைத்து வந்து எனக்கு பெண்ணு கேட்டு எனக்கு திருமணம் செய்து போனா உனக்கு நல்லது எனக்கு நல்லதா? இதுதானே முறைப்படி சென்று என் தாய் தந்தை வரவழைத்து உன்னை முறைப்படி பெண் பார்த்து திருமணம் முடிக்கிறேன். சத்தியமா? ஆனா மனந்தால் உன்னைத்தான் மனப்பட தவிர வேறொரு பெண்ணை ஏறெடுத்து பார்க்க மாட்டேன். இது சத்தியம். ஏமா கிடைக்கிறாங்க. ஆளு கிடையாது. ஒரு நாட்டின் இளவரசன். நீங்க ஏமாத்த மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆமா, ஆனா சென்று வாங்க. உனக்கு எங்க மாமியார் அடுத்த வந்து என்ன பெண் கேட்டு திருமணம் முடிக்கிறதா வருகிறேன். நம்ம கடமை நாட்ட பட்டம் தரித்துட்டோம். அதனால இப்ப மகனா இருக்க முடியாது கருணாகரனுக்கு ஒரு நல்ல இடமா பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணலாம்னு என் மனசுல ஒரு கருத்து இருக்குது. நீ என்ன சொல்ல? கல்யாணம் பண்ணி வைக்குமா பையனுக்கு? கண்டிப்பாக. அப்பா உனக்கு திருமணம் செய்வதற்கு எனக்கு உனக்கு திருமணம் செய்ய போறோம். எனக்கு திருமணமா? உனக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும். அந்த அதுக்கெல்லாம் உங்களால அப்பா திருமணம் என்று சொன்னீங்களே, அந்த பெண் அவள் யாரு?
பெண்ணே, மகளே சொல்லலாம்ல? தங்கை மகன் குணாவதி என்னது? தங்கச்சி மேல? ஏன் புண்டன் என்னவனே? ஏன் இதுமாதிரி கண்டவனே? என் அண்ணன் மகள் குணாவதி இருக்க நீங்க என்ன பேசலாம கொடுக்க? என் அண்ணன் மகள் குணாவதி இருக்க நீங்க என்ன பேசலாம கொடுக்க? நீங்க என்ன பேசலாம? குடிசாச்சி போச்சு பாடுறா ஆம்பளை கொண்டாச்சு தகராறு பத்தியா நான் அதுதான் சொன்னேன் நம்மளுக்கு முடிஞ்சவங்கள கல்யாணம் பண்ண கூடாது சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிட்டு வயசானவங்க ஓடு பண்றவன் நீ ஏன்னா தம்பி இந்த புள்ளைய பெத்தது மென்னு தின்னு முக்கிய பெத்தவன் நானு முக்க முடியாத நான் போய் கீழ்ச்சி அர்த்தவங்களுக்கு புள்ளைய பெத்தவன் நானு நான் வளர்த்தது இல்லாத ஏன் அண்ணமாவ குணாவதி இருக்க நீ பேசுற அப்பா அம்மா ரெண்டு பேரும் பாக்குறது ஒரே பெண்ணுதான். உங்கள் தங்கச்சி உங்க அண்ணனுக்கு கொடுத்திருக்கீங்க. குந்தல தேச ஆண்டவனே குணசேகரனுக்கு கொடுத்திருக்கீங்க. அதுக்கு பிறந்த பெண் குணாவதி இருக்கு. ரெண்டு பேரும் பேச ஒரே பொண்ணுதான். நீங்கள் பார்க்க முடியாத அதாவது பெண்ணை திருமணம் முடிப்பதா இல்ல நான் பார்த்த பெண்ணே வேண்டும். நான் பார்த்த பெண்ணே நீங்க பார்க்க முடியாத பெண்ணை திருமணம் முடிப்பது நான் கிடையாது. நானே பெண் பார்த்து விட்டேன். நான் பார்த்த பெண் தான் எனக்கு தேவை. ஏன்னா நக்கிட்டு உள்ள விட்டாமல என்ன பண்ணி எந்த இடத்துல நம்மளுக்கு தெரியாது என்ன பண்ணி இருக்கு. அவள் எந்த நாட்டை சேர்ந்தவளோ மகளே கருணாகரா, நீ பார்த்த பெண்ணுன்னு சொல்றிய அது எந்த நாட்டு பொண்ணு இல்ல எந்த தேசத்துல இருக்க முடியாத பொண்ணு? நான் பார்த்திருக்கிறவனை எந்த நாடுன்னு கேக்குறியா? எந்த நாடு தெரியுமா? இந்த கண்ணம்மா புரிய பார்த்திருக்கிறபடியான பெண் நம் நாடு. நம்ம நாடா? ஏங்க நம்ம நாடு சொல்றாங்க. நம்மளுடைய பேரரசர் யாருன்னா இருக்கிறாங்க? நம்ம நாடுன்னு சொல்றிய எந்த இடம் அந்த பொண்ணு எந்த ஜாதின்னு கேக்குறியா? ஆமா. அது என்ன ஜாதியில பெண் பார்த்துக்க தெரியுமா? கனி தற்கூலத்தில் பிறந்தவள். கனி தற்கூலத்தில் பிறந்தவள்.
குலம் கணிதர் குலம். கணிதர் குலமா? குமாரி இங்க வா. பையன் சொல்றானே கணிகர் குலனே, அது என்ன குலமா இருக்கும்? என்ன குலம்? தேவடியா குலம். தேவடியா குலமா? ஐயோ பாடி நான் எது செய்தேன்? ஐயோ ஐயோ மகளே கருணாகரா, எனக்கு கருவு உருண்டு வரும். இந்த உருத்தி மேல எனக்கு கருத்து மழை பேஞ்சு வரும். இன்னைக்கு இந்த கருவை பொறுப்பேனா? இந்த கருத்து மழை நீங்க நான் தாங்குவேனா? கால அகலிட்டு வையே. எனக்கு இன்னைக்கு மழவு உருண்டு வரும். இன்னைக்கு இந்த பல்லாத சிமையில எனக்கு முத்து மழை பேஞ்சு வரும். இன்னைக்கு இந்த மழை அதை பொறுப்பு வேணும். இந்த ஊரு சிமையில இந்த மழத்தை மழை தாங்க வேணாம். என் தம்பி குறைய எடுத்துக்கேனே. ஆமா, அங்க குறைத்து எங்க போனாலும் ஆமா, அந்த குறைத்து உள்ளவங்க குறைய காப்பாங்களா? ஒன்னு குனி வச்சுவோம். என் தம்பி இன்னைக்கு நான் வடக்கு நில வாங்கி, என் சாமி இன்னைக்கு நான் வாழ பயிரேத்தி உட்காராத. இன்னைக்கு வருவா எடுத்திருந்தா எனக்கு வழக்க கொலசாயும். என்ன பெத்தம்மா எனக்கு வன்புறமா நீங்க பூசரியும். என் தம்பி ஐயா கண்ணி மரத்தோரம். ஆமாண்டா, நான் கை ஊனி பிடிப்பேனே. அந்த பாயா போற பண்ணி வந்து பள்ளத்துல தள்ளி அறிவில உனக்கு நான் ஒண்ணு வளர்த்தனே. இந்த மாதிரி பேர் தேவடியா குளத்துல போய் பொண்ணு எடுத்துட்டு அவன் கூட அவன் என்னென்ன சொல்றான்? என்னடா சொன்னேன்? யாத்தர் தாளுக்கு முள்ளட தம்பியோ எனக்கு 3 ஆனாலா மூத்தர் தாடிக்கு பாக்குறேன். கேட்டுல இருந்து என் தம்பி இதுக்கு என்ன ஐயா யோசனை? என்ன சொல்றீங்க? அவர் அந்த பெண் அதாவது கணிதர் குலம், தாசி குலம், பொன்பொருளுக்கு ஆசைப்படுறவங்க, பணங்காசி ஆசைப்படுறவங்க, அந்த பெண் வேண்டாம், நம்ம ராஜ குடும்பம் நமக்கு தந்த பெண்ணா பார்க்கலாம் நீங்க சொல்றீங்களா? அப்பா நீங்க சொல்வதை நான் கேட்க மாட்டேன். மணந்தால் அந்த பெண்ணை மனசு. ஐயோ மணந்தால் அந்த பெண்ணை தான் மணப்பேன். மணக்க தவறினால் என் உயிரை விட்டாலும் விட்டு விடுவேன். அது எப்படி சாவ போற? குமார்கிட்ட சொல்லி நேரா திருக்கோவில் போயிட்டு ஒரு தார் வாழைப்பழம், 3 கிலோ சீனா கல்கண்டு, 2 லிட்டர் தேனு, 3 வாங்கி வந்து ஒன்னா விட்டு பெஞ்சு 3 உருண்டை ஆக்கி மடுக்கு மடுக்குன்னு சாட்டு திடுக்குன்னு சேர்த்துருவேன். கொடி வெசல சாவரம் பையா. திடுக்கு போவானே இந்த திங்கிற பொருளை தின்னுபிட்டு சக்கரை நோய் உண்டாகலான்னு பாக்கலாம். சாவ பாறை நான் ஒண்ணு பெத்துறேன். ஊர்ல இருக்க சக்காலத்து 3-4 பெத்து வச்சிருப்பாளு. அந்த பேரு வீட்டுல இந்த மாதிரி போக நினைக்காதா? இதுக்கு அந்த உன் வீட்டுக்கார புள்ள கொடுக்க முடியாது உனக்கு. எதுக்கு சொல்றது கேளு. இட்லி சட்டியோட மூஞ்ச வச்சிருக்கிறியாடா? இட்லி சட்டியோட மூஞ்ச வச்சிருக்கிற அன்னைக்கே புள்ள எங்க போகுது எங்க வருது அன்னைக்கு எதனா விசாரிச்சு பார்த்தா இன்னைக்கு நம்ம நிலைமை இப்படி ஆயிருக்குமா? இன்னைக்கு அந்த தேவடியா வீட்டுல போய் பொண்ணு எடுத்திருப்பானா? அந்த தேவடியா வீட்டுல போய் பார்த்திருப்பாங்க. மூஞ்ச பாரி பஸ்ட் அவனால அவனே மாலாது அனுப்பியாடா? அதுகிட்ட வச்சுக்காங்க. அது எடுத்து வச்சு பார்த்தா மாட்டுக்கானே உள்ள போகும். வாய கீச்சு எடுத்துரும். அத்தை சொல்ல வந்த கதை தானே. அம்மா இதுக்கு எதுனா யோசனை ஐயா? அம்மா எத்தனை பேர் குடும்பம் கெடுக்க மாதிரி காலை அதான் பிடிக்கிற ஐயா. காலை மட்டும் புடி உரிக்கணும் போதுமா? எதுக்கு சொல்றேன்னா
ஏம்மா எத்தனை பேருக்கு குடும்பம் கெடுக்கிற கம்மியாடி இருப்போம் அதை போல ஆள் நான் கிடையாது. ஆமா உன் குடும்பம் நல்லா இருக்கணும். ஏன்னா இருக்கிறது ஒய்யப்பில்ல. ஆமா அதை தப்பு தெரியும் செத்துட்டான்னு வச்சுக்க இந்த நாட்டை யார் ஆள போறான்? நம்மளுக்கு வயசாகி போச்சு. இதுக்கு அந்த உன்னால புள்ளும் மாறி எனக்கு தெரிஞ்சு பேச்சு தானே கொஞ்ச புள்ளையும் பேக்க முடியாது. ஆமா வீட்டுக்காரனால புள்ளையும் கொடுக்க முடியாது. அதுக்கு நான் என்ன சொல்றேன்னா அதே பொண்ணை நான் கட்டி வைக்கணும்னு சொல்லு. யார் அவன்? யார பார்த்து அந்த பொண்ணு போய் கட்டி வைக்கிறது? எதுக்கான தேவையா? காசு வச்சு தேவையா? பணத்து காசு வச்சு தேவையா? இன்னைக்கு ஒரு ஆம்பளை நான் நாளைக்கு ஒரு ஆம்பளை பாப்பேன். அந்த செக்காலத்தி போய் நான் போய் பொண்ணு கேட்கறதா இல்ல அவன் வீட்டுல என் காப்பி சக்கால வச்சு பாவாடை சொல்றான். ஏன் சிரிச்சு போத வாங்கி வைக்கிறீங்க? 150 ரூபா 200 ரூபா விற்கிது பாவாடப்ப. நான் என்ன சொல்றேன்மா குடும்பத்தை கெடுக்கிற மாதிரி சொல்லல. ஏன்னு கேளு அதே பொண்ணை கட்டி வைக்கிறேன்னு சொல்லி நீ என்ன பண்ற? போய் கப்ப பணம் வாங்கினவா. ஓ பட்டம் தரிக்கும் போது. ஆமா பட்டம் தரிக்கும் போது கப்ப பணம் செலவாகி போச்சு. அப்படின்னு கப்ப பணம் வாங்கினவான்னு சொல்லி தம்பி அனுப்பிட்டு கல்யாணத்துக்கு கப்ப பணம் வாங்கிட்டு வாடா தம்பி அனுப்பிட்டு வா. அப்புறம் சொல்றோம் விபரத்தை நான். சரி நீ மாதிரி கம்னு இருக்கணும். நீ எது பேசக்கூடாது. மதி கட்டுக்கோ திங்கிற ஏன நீ பார்த்த பொண்ணே உனக்கு திருமணம். மந்திரி யோசனை கேட்டாங்க. மந்திரி சொல்லி இருக்கிறான் அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணின்னு. நல்ல புண்ணியமா எனக்கு துரோகம் நினைச்சா வரும்போதே லாரி அடிச்சு சாவுவான். கருணாகரா அதனால அந்த பொண்ணு உனக்கு திருமணம் இருந்தாலும் ஒரு விஷயம் என்ன? நாட்டை பட்டம் தரித்தோம் பத்தியா உனக்கு? அப்பொழுது நம்ம இருக்க அரண்மனையில இருந்த பணம் எல்லாம் செலவாகி விட்டது. இப்ப தற்சமயம் உனக்கு திருமணம் செய்வதற்கு கையில காசு இல்லை. அதனால சிற்றரசர் இருப்பார்கள் நிறைய பேர். ஆமா நமக்கு. ஆமா அவர் இடத்துல சென்று கப்ப பணம் பெற்று வருவாய். இதுதானம்மா எனக்கு திருமணம் என்றால் நானே செல்கிறேன். நமக்கு அதாவது நமக்கு கப்பம் கட்டுபடியான சிற்றரசர் இடத்துல நமக்கு பணம் நிறைய இருக்கிறது. வசூல் செய்து கொண்டு வரேன். நான் வருவதற்குள்ளாக பணம் வாங்கிட்டு வரதுக்குள்ளாக ஐயரு தாலி மேளம் கூரை சேலை எல்லாம் ரெடியா இருக்கணும். வந்தது அப்படியே தாலி அதுக்கு இல்ல குமாரு. நான் வருவதற்குள்ள ஐயரு கீரை எல்லாம் ரெடியா இருந்தா தாலிக்கு எல்லாம் ரெடியா இருந்தா அப்படியே கட்டிடலாம். அப்படியே கட்டாத கொஞ்ச நேரம் காய போட்டு கட்டு. சீக்கிரம் ரெடியா இருக்கட்டும். வருகிறேன் இட்லி குண்டான உள்ள கப்ப பண்ணுவாங்க. ஆமா இப்ப நம்ம எங்கட போறது? நான் என்னன்றேன் எம்மா அந்த அரண்மனைக்கு நம்ம போகணும். அது யாரு? அமுதா வீட்டுக்கு போயிட்டு பாரு நாடு நகர சொத்து சுகம் பணம் போட்ட எல்லாமே தர என் பையனை மறக்க வேணும்னு சொல்லுங்க. கேட்டு பாரு. அப்படி மறக்க மாட்டேன்னு சொன்னா இந்த நாட்டை விட்ட போகணும்னு சொல்லிட்டு அடியாதனமா அடிச்சு பஞ்ச ஆகணும். சக்காலத்துல இருக்குது பாரு. ஐயோ 2 கிலோ கறி 8 கிலோ எலும்பு வச்சுக்கிறான் அம்மா. அவளை அடிச்சு கீச்சாதான் என் மனம் கொஞ்சம் இருக்கு நிற்கும். இது ஆம்பளையா? ஆம்பளையா இது? தாசி மாடி தேடி போ. சொல்லுங்க பாத்தியா கையால அவளை போட்ட அவ கடை சும்மா தாசி மாடி
புள்ளா நின்னு ஒரு கையா கால பிடிக்கணும் இது போட்டு இன்னும் பஞ்சு மணி பேர் அமுக்குற மூஞ்சி வச்சு பட்டம் பாரு ஐயா கொஞ்சம் கடி வைப்போம் தள்ளி பண்ணிட்டு போடா போறைய பொண்ணா சோகடாடி ஊட்டி பிடிச்சி இந்த குறை கூத்தி எப்படி ஆடுறது உயிர் போட்டா புடிச்சாதான் நின்ன மாதிரி தெரிஞ்சது எனக்கு இருக்கிற எப்படி ஆடுறது போட்ட மட்டும் ஐயா நீங்க பாங்க நீங்க பாங்க ஐயா நாட்டை கூச்ச முகம்புக்குது ஏய் போல இங்க தவிர நினைக்காதடா நீ ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி பல பிள்ளைங்கள பெத்த வந்தானே நீ என்ன டயர் வண்டி ரோடு யாத்திரை மாதிரி ஏற்றிருக்கிறான் எந்த கம்மியாடி செஞ்சான் அந்த வேலை கைத்துல தாலி வேற இல்ல அப்ப வந்து அவன் ஏத்தனம் பூரா கம்மியாட்டியே என்ன என்ன என் மாதிரி பள்ளி இழுச்சு காட்டுறீங்க அப்புறம் ரோடு ஏற்றி நீ ஏன் தாக்காரங்கிறேன் இங்க பா இங்க பா என்னடா கவுல் அடிக்குதா சரி இந்தாண்ட வாரத்துல இருந்தாக்க கவுல் அடிக்குது பயப்படு கைய ஏண்டா ரோடு ஏத்தனம் பூரா கம்மியாட்டியா என்ன என்ன பின்ன அறிவு கேட்டவனே கைத்துல தாலிக்குதா இல்ல வயித்துல பிள்ளை இருக்குது பிள்ளை இருக்குது இந்த நாட்டு இளவரசர் அப்படியா எப்படியாப்பட்ட ஆளு உனக்கு தெரியாது ஆனா அந்த ஆம்பளை திருமணம் செய்து 3 ஆண்டு காலம் ஆகி 3 ஆண்டு காலமா அந்த 3 மாசம் கர்ப்பம் இருக்க சொன்னேன் இன்னைக்கு 8 மாசம் ஆகுது அந்த ஆம்பளை 8 கூட பாக்கலடா தம்பி ஐயோ எட்டி பாக்கல நீ பாக்குறியா யாருக்கு சொல்லுவேன் ஆய்வாத அம்மா அந்த ஆம்பளை திறந்தோறும் அமதா என்று வாய் நிறைய அடுத்து வந்தவரு ஆனா 3 ஆண்டு காலமா வந்தவரு எனக்கு 8 மாசம் ஆகி போச்சு 8 கூட பாக்கலடா என்ன காரணம் தெரியல ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு மாமியார் அழைத்து வந்து எங்க மாமியார் அழைத்து வந்து பெண்ணு கேட்டு திருமணம் செய்து போறேன்னு சொன்னவரு ஆனா ஒரு காலமும் வரலையே மாமனாரும் காணோம் ஒரு நாள் கூட மாமனாரும் காணோம் அங்கே சட்டம் கேக்குது அது தெரியாத உனக்கு உங்க மாமனார் 2 பேரும் வந்துக்கிறாங்க நிச்சயமாகவா சத்தியமா முதல்ல சொல்லக்கூடாது அதே காமாட்சி மீனாட்சி அன்னபரணி செல்வி தைகோரி எல்லாம் ஓடி ஆகுது புத்தி இல்ல உனக்கு ஏன் போஞ்சாட்டியா வாத்தமா உனக்குதான் யாருமே கிடையாது தாய் தந்தை யாருமே கிடையாது அம்மாவும் இறந்துட்டாங்க அனாதை சொன்னியே அனாதின்னு சொன்னி இவங்க பூரா பேர் யாருன்னு கேக்குறேன் கரெக்டா கேக்குறா நீ கேட்கறதுதான் ஒருவனே பொண்ணமே தான் கேக்குறேன் அவரும் பார்த்துதான் இருக்கிறாரு நான் ஏன் சொன்னேன் தெரியுமா ஏன் பணங்காசு இருக்கிற வரை தான் பாடி பறிச்சாச்சு ஆமா பணங்காசு இருக்க தெரியும் தான் சொந்த பந்தம் ஆனா பணங்காசு இல்லன்னாக்கா பாடி பறிச்சாச்சுக்கு தான் 10 கொடுத்து உதவுவாங்க ஏன்னா முதலடிக்கு வந்து சொந்தக்காரங்க எல்லாம் எங்க தாய் தாப்பா இறந்த உடனே எங்க அம்மா இறந்த உடனே போய் எங்க சொந்தக்காரெல்லாம் எடுத்து போனாங்க முதலடிக்கு தலைவாழையெல்லாம் போட்டு சாப்பாடு போட்டாங்க ரொம்ப போட்டாங்க போய் என்ன ஆதரிப்பாங்க பழகுது எங்க அம்மா இறந்துட்டாங்க என்ன ஆதரிப்பாங்க பழகுது நான் நினைச்சீங்க 2ஆம் நாள் போன உடனே கையால போட்டாங்க கையால ரோடு சோறு போட்டாங்க சாப்பிட்டேன் 3ஆம் நாள் போன உடனே கையில போட்டாங்க உனக்கு அடி கடனை வாத்தவல இப்படியே கேட்டாங்க கேட்டிருப்பாங்க கடனை போனவல எவனுக்கு நீ போன நீ எவனி உனக்கு தத்தா அப்படி இப்படிதான் கேட்டாங்க கேட்டுட்டு உனக்கு கையில சாட்டா போலத உனக்கு தலைவாட இலை போட்டு போடணுமா உனக்கு ஏடி தேவடியா அப்படி நான் எந்த தேவடியா கேட்டா தேவடியாளுக்கு போட்டவதான் தேவடியான்னு கேப்பா ஆனா நல்லவனுக்கு பிறந்தவன் நல்ல வார்த்தை தான் பேசுவான் அதை ஆடு விடு தேவடியாளுக்கு பிறந்தவன் தான் தேவடியாளுக்கு பிறந்தவங்களும் அந்த தேவடியா தான் பேசுவான் ஆனா நல்லவனுக்கு பிறந்தவன் நான் உண்மையாவே நல்லவனுக்கு பிறந்தவன் நான் என் தாய் சுப்பு தாசிய தவிர இப்ப நான் சொல்ல கேளு இப்ப இந்த சாமி கிட்ட காளிகா தேவி ஆமா இங்க வந்து ஆடுனாங்கள பாத்தியா நமக்கு முன்பதாகவே கை காட்டினாங்க பாத்தியா ஆமா அவங்க யார் தெரியுமா அவங்க செல்ல பிள்ளை ஆடலனாக்கா இந்த சாமி வந்து வெளி வராது கிளம்பாது அதுதான் முதல் வந்து நாங்க வந்து கை காட்டினாதான் அந்த சாமி வரும் நீங்க வந்து கைய காட்டினாதான் சாமி நான் பொதுவா சொல்லணும்னா தெரியுமா அதோ போற போற தேவடியா அதோ போற தாசி ஏன் சொல்றாவ அவ தேவடியால இருப்பா ஏன் தேவடியால இருப்பா சொல்றேன் ஆனா அவ வந்து தேவடியா அவ 10 பேர் பேசுவா அதோ போறா பாரு தேவடியா தேவரா பாரு காசி அப்படின்னுவாங்க அந்த தெய்வத்துக்கு நாங்க பணிபுர செய்து நாங்க தேவரடியா எங்களோட பேர் என்ன தேவரடியா ஒரே ஒரு ஆம்பளை நான் திருமணம் செய்து எனக்கு நான் அந்த கோலத்துல பிறந்தாலும் யாரும் பாக்கல நீ நாங்க ஏன் அந்த கோயில் நாங்க விட்டுட்டு தெரியுமா ஏன் விட்டீங்க நாங்க செய்தி வேலை உங்க வீட்டுல இருக்கிற பொம்மை எடுத்துட்டு அதனால தான் நாங்க செய்யல
இது தேவையா உனக்கு தேவையான்னு கேட்டேன் நான் கேட்டா கல்வியாட்டி என்னடி ஆயா என் குடும்பம்னா சக்கரை பொங்கலு நான் ஏன் இந்த வார்த்தை சொல்றேன் தவிர நினைக்காத நான் என்ன உன் வீட்டுல இருக்கிற பொம்மையடி செய்யாத வந்துறா அதனாலதான் எங்க தொழில் எல்லாம் கட்டி போச்சு எங்க தொழில் வந்து சாமிக்கு கை காட்டுற வேலை தான் ஆனா பிடித்த ஆளு பிள்ளையாங்க பிடித்திருக்கிறான் நாட்டு இளவரசரை பிடிக்கல தவிர 3 ஆண்டு காலமா கள்ளக்காதல பிறந்த தவிர அந்த ஆம்பளைய தெய்வமா ஏன் நினைத்தேன் எங்க அம்மா இறந்த பிறகு தொட்டு மாலையிட்ட கணவர்னாக்கா என்ன தொட்டு தூக்கி அமதா உன்ன போல வேற உலகத்துல யாரு கிடையாது உனக்கு நான் தான் புருஷன் எனக்கு நீதான் மனைவி அப்படின்னு தூக்கினாரு பாரு ஆமா அன்னையில இருந்து என் கணவரா பண்ணிட்டு போனாரு பாரு அன்னைக்கு போன ஆம்பளை இது வரைக்கும் வரல 8 மாசம் ஆகுது என்னமா அங்க சத்தம் கேக்குது உள்ள வந்துட்டாங்க 2 பேரும் மாமனார் மாமியாரா உள்ள உட்காந்து காமாட்சி மீனாட்சி அண்ணன் பொண்ணு செல்வி ஜெயிக்கோர்னு ஏன் சொன்ன தெரியுமா பாடி பஜார் கூப்பிடுறீங்க அப்படி கிடையாதுடா சொந்த பந்தம்னா சுகம் இருக்கம் தெரியுதான் பணம் இருக்கம் தெரியுதான் பாடி பச்சாச்சு தான் 10 செய்வாங்க எனக்கு செய்வாங்க அவங்க எல்லாம் காமாட்சி மீனாட்சி யார் தெரியுமா எங்க பக்கத்து வீட்டுல இருக்க அவத்த டைம் இருக்குவேன் பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க அகத்து வீட்டுல இருக்கிறவங்க இவங்க எல்லாம் வந்து என்ன பெண்ணுக்காக எங்க மாமியார் வந்திருக்கிறாங்க அதனால அவங்க வந்து பறி மாத்தினாங்க நான் கல்யாணம் பண்ணி நான் இன்னைக்கு போலாம் அப்படின்னு ஒரு மனதார பாவம் போய் வா இப்பயாவது மனம் எனக்கு வந்துக்கிட்ட உனக்கு இப்பதாமா வந்தது எனக்கு சரி மாமனார் இருந்தா கஷ்டமா தானே கொடுக்குறியா குடுத்துட்டேன் எப்ப அவன் எப்பயே உட்காந்துட்டான் ஆட நீ வர மாமியா கூட பாவம் நல்ல புண்ணிவா பாவம் 4 பேருக்கு உதவி செய்வா எதுக்கு உதவி செய்வேன் நல்ல சாப்பாடு தண்ணி அது கொடுவான் அவன் எந்த இடத்துல கொண்டு விட்டான் பொட்டா போய் வாயம்மா போ எப்படி நான் கண்ணா எந்த நாகே தமையான நாட்டை ஆள்வதற்கு ஒரு புத்திரபாக்கியம் பெற்று கொடுக்க ஒரு மருமகளாக இருக்க முடியான இந்த அமதவள்ளி அன்னைக்கு வந்தன மாமா எழுந்திரு ஆனா குடும்ப கும்பிட முடியாது மாமா அமுதா வண்டிரம்மா கண்ணே அமுதா என்னுடைய பாதத்தை படிந்தபடியால் இந்த பூ உலகில் நீ சுகமாக வாழ கடவுள் வரைக்கும் தான் வந்திருக்காங்களா மாமியார் வந்திருக்காங்க உன் மாமியார் வந்திருக்கான் பத்தியடாதே யாரு போய் மாமியார் குமாரி அம்மா வாயா ஆனா எங்க மாமனாரு என் முகத்துல பாக்கிறதுக்கு வெட்டமா இருக்கு ஆமா ஆமா ஏன் தெரியுமா மகன் இதே போல செய்துட்டாரு அப்படின்னு பெத்த பிள்ளை நம்ம பெத்த பிள்ளை இத போல வேலை செய்துட்டாரு நம்ம நாட்டை காப்பாற்ற நாட்டை ஒரு பெண்ணா பிறந்தவளுக்கு ஒரு பிள்ளைய விட்டுட்டாரு பாஞ்சரம்மா சொல்லிட்டு அவர் போயிட்டாரு ஏன்னா இந்த கோலத்துல நான் இருக்கட்ட பாத்து மாமனை விட எங்க மாமியாரு பாரு தடவி எனக்கு முட்டு கொடுத்தாங்க என்ன நீ வேற கொஞ்சம் அப்படியே தூக்கி வச்சு கொஞ்சுவாங்க மாமியா ஏன் தெரியுமா ஏன் கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் ஒரு புத்திர பாக்கியத்தை வாங்க முடியாது கேட்டு போ யாரு கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் ஒரு புள்ள பாக்கியத்தை வாங்க முடியாது அவனாலையும் ஆமா 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 ஒரு ஆம்பளையாலும் ஒரு பொம்மையாட்டியாலும் வாங்க முடியாது ஆனா இந்த நாட்டை பிற்காலத்திலே கண்ணமாபுரி பட்டணத்தை தகத்தோடு பரிபாலம் செய்வதற்கு ஒரு ஆணு ஒரு பெண்ணு நான் பெற்று கொடுக்க போறேன் அம்மா ஆசை கொண்டு ஆசை வச்சுக்கிறேன் அதெல்லாம் எங்க அத்தை வந்து என்ன வாரி முத்து கொடுத்தாங்க ஆமா அம்மா அத்தைக்கு வந்து சிம்மாதானம் கொடுத்தியா கொடுத்தியா இல்லையா சோம துணியா கொடுத்துக்கிறேன் சிம்மாதானம் அம்மா என்னடா உட்காரியம்மா தேவடி நல்லா இருக்கிறாளா அது அப்புறம் உட்காரு உட்காரு அம்மா நெச்ச பால பட்டாட்டங்கிற என்ன பண்றது எனக்கு தான் உடம்பு சரியில்லாத கொடுத்து அத்தைக்கு இது அத்தே அடியே அமுதா மேலே வந்தே
கிடையாது, எனக்கு தந்தையாரு கிடையாது அத்தை. எனக்கு பெற்ற தாய்க்காக மேலாக நீ வந்த என் அத்தை தங்களுடைய பாதத்துக்கு உன் மருமக இந்த அமதவல்லி அன்னைக்கு வந்த அத்தை. நீ வாங்க வாங்கவே ஓடி வந்து அத்தைன்னு சொல்றியே, சேவித்தபடியா நல்லா இரு. குமார் இல்ல குமார். விவரமா தெளிவாக பேச வேண்டும். எங்க மாமா அந்த பக்கம் போனாரு, எங்க மாமியார் இந்த பக்கம் போனாங்க. சரி போய் கேளு. மாமா இந்த மாமா மாமியாரே கிடையாது. பெண்ணுக்காக தானே வந்திருக்கிறீங்க. ஆமா ஆமா. உங்க மகனா இருக்க முடியாம கருணாகரனுக்கு என்ன பெண்ணுக்காக வந்திருக்கிறாங்க ஐயா. ஆமா ஆமா. எங்க மாமா எங்க மாமியார் பாத்தியா? ஐயோ ஓரமா வந்த காரியத்தை இங்க முடிக்கணும். அவ தேவடியா நல்லா இருக்கிறான்னு சொல்லி அவளை ஏங்கி ஏங்கி பார்த்து பேசிட்டு கலக்கிறது இல்ல. இங்க அடிக்கிறாள் அவளை போட்டுன்னு இருக்கு. அமுதா, யார் பணக்காரனா இருப்பான்? பணக்காரன் வீட்டை பிள்ளைய திருமணம் செய்து கொள்ளணும் ஆசையா? மாமா அது என் குலத்தை கட்டி தட்ட நாட்டு மக்கள் அத்தனை பேரு நீ காப்பதம் பண்றவரு. ஆமா, ஒரு மருமகளை கைத்து அடிக்கலாமா? அடிக்கலாமா மாமா? அடிக்காத வேகம் இல்லை மாமா. பெருமை வாந்தே மாமா ஒரு மருமகளா வர போறேன். நாளை ஒரு பெரிய காலத்துல ஒரு பிள்ளைய நான் பெற்று கொடுக்க போறேன் மாமா. சிறுமான குலத்திலே நீ பிறந்து விட்டேன் என்று தவறாக நினைக்க வேண்டாம் மாமா. மாமா சேத குடும்பத்திலே நீ பிறந்திருந்தாலும் அவன் சரி நான் பட்டது கிடையாது மாமா.
தாசு குலத்திலே நான் பெண்ணாக பிறந்திருந்தாலும் பத்திரியா வந்துட மாமா நீயா அஜங்கரமைய பேருமை வந்தேன் அருமையுளே என் மாமா மாமா உலகாரமாயானே அருமையான பேரம் வந்து மாமா உனக்கு அருமையான ஒரு பேரை உனக்கு பிறக்க போற சமயத்திலே மருமகளை என்னைக்காவது தொட்டு கை தொட்டு அறுத்து இந்த உலகத்துல யாராவது நீ பார்த்திருக்கிறியா மாமா பார்த்திருக்கிறியா யாரு மாமா இப்படி செய்த தவறல்லவா ஒரு நாட்டுக்காரத்தன் அல்லவா யாரு இந்த நாட்டுக்காக வந்து பண்ணவன் அல்லவா ஆமா நாட்டு மக்கள் குடியில் இருக்கிறபடியான இந்த மக்கள் எல்லாம் நீ கார்காரர் அல்லவா ஒரு மருமகளை தொட்டு தீண்டி அடுத்தாங்க பாக்குற பெண்ணா பிறந்தவங்க ஆனா பிறந்தவங்க அத்தனை பேரும் உன்னை பரியாசமா தீண்டி உனக்கு பேசு பார்க்கலையம்மா நிறுத்தடி பரிகாசம் என்ன பரிகாசம் எவன் பணக்காரன் வீட்டு பிள்ளைய பார்த்து அவனை திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற ஆசையோடு தான் என் மகனுடன் சேர்ந்தாய் பிள்ளைய வாங்கி கொண்டிருக்கின்றாய் இது தவறல்லவா மாமா செய்யலாமா நான் தாதை நதி இல்லை மாமா என் மாமா சொல்வாங்க நாயனா தாத்து குலத்திலே பெண்ணாக பிறந்தாலும் இருவான குலத்திலே பெண்ணாக பிறந்தாலும் நீ ஒரு தாசி தானே நீ இருவான குலத்திலே நீ பிறந்த பட்டியே நீ காசுக்காக ஆசைப்பட்டு என் மகனை நீ மறக்கதாக நிறுத்தி விட்டாயே நீ ராணியாக நீ வந்து விட்டா நாங்க ரெண்டு பேரும் நாங்க எங்க போறது நாட்டுக்கு ராணியும் நாட்டுக்கு ராஜாவும் நாங்க எங்க போறது நான் தாத்தை வேதி இல்லை